நீங்க நார்மலா வெறும் ஷாம்பு கண்டிஷன் மட்டும் கொடுத்தா இனஃப் அப்படின்ற தாட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஷாம்போட கண்டிஷனோட பவர் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ், அதை விட தாண்டி போனா ஒரு 1 hour. அதுக்கப்புறம் என்ன அகைன் ஃப்ரிஸ் அவுட் ஆயிடும். ஸோ அந்த கேர்ள்ஸ் டிஃபைன் பண்ண முடியுமா, என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ அந்த ஹேருக்கு தேவையான ஹோல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அட் த சேம் டைம் அந்த ப்ராடக்ட்ல லாட் ஆஃப் கண்டிஷனிங் ஏஜென்ட் இருக்கும். அந்த கண்டிஷனிங் ஏஜென்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஏங்க லைட் வெயிட் சொல்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோடைய வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா கேர்லி ஹேர் என்ன ஆகும், ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அகைன் அது என்ன ஆகும், லூசன் ஆயிடும். அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வால்யூம் கிடைக்காது. ஸோ நீங்க எந்த கேர்லி டிஃபைன் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் கேர்லி ஹேருக்காக டிசைன் பண்ணதாங்கிறத பார்ப்போம். இப்போ ஜென்ரலா நான் ஸ்பார்க்ல சொன்னேன் இல்லையா, ஷைன் வரும். பிளாக் லைன் சொன்னது தெரியுமா, மாய்ஸ்சரை ஃபீல் பண்ணும். அப்போ அது ரெண்டுமே அந்த ஹேருக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, ஹெவியா இருக்கிறதுனால எனக்கு ஷைன் கிடைக்கும், பட் லூசன் ஆகும். ஏன்னா ஹெவி இல்ல, ஹெவியா கேர்லி இல்லைன்னா லூசன் ஆகும். அப்போ அந்த இடத்துல நம்ம மாய்ஸ்சரும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் ஸ்லைட் வெயிட் ப்ராடக்டா. இந்த கேர்ள் நம்ம என்ன பண்றான்னா, இவன் பார்க்க ஜெல்லி மாதிரி ஃபீல் இருக்கும், பட் ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க கையில ப்ராடக்ட் எது ஹெவியா இருக்கிற ஃபீலே இருக்கு. ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு அந்த ஹேரை நான் மைல்டா ஒரு சின்ன கிரன்ச் பண்ணிட்டு, ப்ராடக்ட் வந்து எப்பவுமே நம்ம நார்மல் ஹேர் எப்படி அப்ளை பண்றது அப்ளை பண்ணக்கூடாது. இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா நீங்களே அந்த ஹேரோட கேர்ள்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றீங்கன்னா, எப்பயுமே கேர்லி ஹேர்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க, கேர்லி ஹேர் என்ஹான்ஸ் பண்ண போறீங்கன்னா உங்க எப்பவுமே அப்வர்ட்ஸ் தான் கிரன்ச் பண்ணணும். அந்த கிரன்ச்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செக்ஷனா போயிட்டு ஒரு ஃபைன் ஒரு மினிமம் 20 to 30 ஹேரை கையில எடுத்து டிஃபைன் பண்ணி நீங்களா அந்த காயில கிரியேட் பண்ணணும். புரியுது என்ன சொல்றேன்? ஹேர் எடுக்கணும், காயில கிரியேட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அந்த கேர்லி டிஃபைனை நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் அப்படியே லாங் லாஸ்டிங் இருக்கும். அப்ப அந்த கிளைண்ட்டுக்கு என்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த கேர்லியோட டிஃபைன் அதே ஃபீல்ல இருக்கும், திருப்பி அதே பிளேஸ்ல போய் உட்காரும். ஏன்னா இதுல ஹோல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அட் த சேம் டைம் அந்த மாய்ஸ்சர் கம்ப்ளீட்டா அந்த கேர்லி ஹேருக்கு ஃபீல் பண்ணிடுச்சு. ஜெல்லி பேஸ்ல ஏன் கொடுக்குறாங்கன்னா, கேர்லி ஹேர் வந்து எப்பயும் எப்படி இருக்கும்னு சொன்னேன், ட்ரையா இருக்கும், மாய்ஸ்சரே சுத்தமா இருக்காது. அப்ப நீங்க வெறும் மாய்ஸ்சர் ப்ராடக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஈஸியா உள்ள போயிடும். அதுல ஜெல்லி மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ஹேர் மேல ஒரு கோட்டிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா அது சீல் ஆன உடனே நமக்கு தேவையான டிஃபைன் லாங் லாஸ்டிங் வரதுக்கு இருக்கும். சோ நேச்சுரலா யார் கேர்லி ஹேர் இருக்கு அந்த கேர்லியை என்ஹான்ஸ் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், மூவ்மெண்ட்ஸ் அப்படியே இருக்கணும்னா இந்த கேர்ள் ஜாம நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இட்ஸ் தி பெஸ்ட் ப்ராடக்ட்.